ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, NIQலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன்ஸ் அனலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குருகிராம். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நல்லா பேச எழுத படிக்க எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஷிஃப்ட் டைமிங்க்கு அடாப்ட் ஆகிக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எந்த ஷிஃப்ட்டில் போட்டாலுமே நீங்கள் அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஐஎம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே அப்ளை வித் இண்டீட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் இண்டீட் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மேனுவலாக எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரௌஸ் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலோ இல்லை நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் ஏதாவது பண்ணியிருந்தாலோ அதை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் எஜுகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், அதை அப்படியே எம்டியாக விட்டுருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஜுகேஷன் உங்கள் குவாலிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, அதை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல லிங்க்டின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உங்கள் லிங்க்டின் யூஆர்எல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஹைரிங் மேனேஜருக்கு நீங்கள் ஏதாவது மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இங்கே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.